அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தினமலரில் உள்ள குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். டேட் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜூலை 28/7/2026ங்க. வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இடமிருந்து வனம். முதல் கேள்வி வந்து 2வது நம்பர். அன்பு பிரியம். இதுக்கு பாசம்னு சொல்லலாம், இல்லை நேசம்னு சொல்லலாம். எதுனாலும் எழுதிக்கோங்க. நான் பாசம் எழுதுறேன், இல்லை நேசம் ஆழ்ந்த அன்புன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ 3 மேலேருந்து கீழே சேல ஆரம்பிக்கு. அமைதி காக்க வேண்டிய இடங்களில் டேஷ் போடாதீர்கள் என்ற அறிவிப்பை காணலாம். அமைதி காக்க வேண்டிய இடங்களில் சத்தம் போடாதீர்கள், சவுண்ட் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சத்தம் போடாதீர்கள். ஓகே. ஸோ 8 இடமிருந்து வலம் பார்க்கலாமா? 2வது தேக்கு. சாதகம் அல்ல. சாதகம்னா நன்மை, நல்ல விஷயம். இல்லை தீமையான விஷயம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாதகம். ஓகே. அப்போ 8 மேலேருந்து கீழே என்ன? பால் ஆரம்பிச்சு. நடக்கும்போது தரையில் பதியும் உடல் பாகங்கள். நம்ம தரையில் நடக்கணும்னா நம்மளோட எந்த பாகம் கீழே தரையில் பதியும் அப்படின்னு கேட்காங்க. பாதங்கள். பதில் என்ன? பாதங்கள். ஓகே. இப்போ 9 இடமிருந்து வலம் என்னன்னு பார்க்கலாமா? இம்முன்னு முடிஞ்சிருக்கு. மீனிங். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டால், இதோட அர்த்தம் என்ன? சாதகம், அதோட மீனிங் என்னென்னா, சாதகத்துடைய அர்த்தம் என்ன, அதோடைய பொருள் என்ன, அதோட அகராதி என்ன? ஸோ பதில் என்ன? அர்த்தம். அப்போது 1 மேலேருந்து கீழே என்ன? இதில் முடியுது. கரஸ்பாண்டண்ட். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கரஸ்பாண்டன்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸ்கூலோடைய நிர்வாகியாக இருப்பாங்க. இல்லைன்னா அவங்கள என்னன்னு சொல்லுவாங்க? தாளாளர் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? தாளாளர். இந்த பதில் சரியா அப்படிங்கிறதுக்கு 6 இடமிருந்து வலம் வேண்டும் பார்க்கலாம். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த டேஷ். நேற்று பெய்த மழையில் இன்னைக்கு முளைச்ச காளான் நீ என்னை கேட்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பதில் என்ன? நேற்று மழையில் இன்று முளைத்த காளான். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லக்கூடிய வார்த்தைகளில் இதை சொல்லுவாங்க. பழமொழி. ஓகே. ஒரு நாள் மழையில் காளான் முளைச்சோ. ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? ஆல ஆன்ஸுக்கு. பயம், ஃபியர்னஸ். அதுக்கு தமிழில் வேற சொல் அச்சம். அச்சம் என்பது மடமையிடம்லாம் சொல்லியிருக்காங்க. 12 இடமிருந்து வலம் என்ன? சேல ஆரம்பிச்சிச்சு, 4வது கேக். பாடத்தில் ஏதாவது டேஷ் எழுந்தால் உடனே ஆசிரியரிடம் கேட்டு விளக்கம் எழுதணும். பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஆசிரியர்கிட்ட விளக்கம் கேட்போம். டவுட் அப்படின்னா சந்தேகம். வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயம்னு சொல்லலாம். சரிங்க. இந்த சைடு ஹிண்ட் வச்சு இதை சால்வ் பண்ணிட்டோம். 7 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து இம்மு இருக்கு. மாத ஊதியம், மந்த்லி சேல்ரி, சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இப்போ 7 இடமிருந்து வலம் என்ன? சேல ஆன்சர். பேப்பரில் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர்னு வந்திருக்கனால சச்சின் எழுதுறேன். யங்கஸ்ட் கிரிக்கெட் பிளேயராக இருந்தால் இப்போ சூரியவம்சி உள்ள வந்திருக்காருல. ஓகே. ஆனால் சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும். 4 மேலேருந்து கீழே என்ன? பயிற்சியாளர். ட்ரைனிங் கொடுக்க என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கோச். சத்தமாக சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. சரிங்க. இப்போ 5 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் உடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. சிவன் கோயிலில் சொல்லக்கூடியது. தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டவர்க்கும் இறைவா போச்சு. ஓம் நம சிவாயன்னு சொல்லுவாங்க. 10 இடமிருந்து வலம் என்ன? டூவில் முடிஞ்சிருக்கு. அவன் ரொம்ப சுறுசுறுப்பானவன், மிக சுறுசுறுப்பானவன். டேஷ் போடுனா ரோடே போட்டுருவான்.
அவன் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கவன் கோடு போடுன்னா ரோடு போடுவான். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, எள்ளுன்னா எண்ணெயை வந்து நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ 10 மேலேருந்து கீழேன்னு ரொம்ப ஆக்டிவாக இருக்கவங்க சொல்கிறது. 10 மேலேருந்து கீழே. பைசா நகரத்தின் சாய்ந்த, அங்கே பைசா நகரத்தில் என்ன இருக்குது, சாய்ந்த கோபுரம் இருக்குது. பைசா டவர் அப்படின்னு சொல்லுவோம். பைசா டவர்னு சொல்லுவோம், பைசா டவர்னு சொல்ல மாட்டோம். ஓகேங்களா. இது வந்து 1173 கட்ட ஆரம்பித்தாங்க. 1372 ஆக்சுவலாக அவங்க கிளாக் டவராக தான் கட்டினாங்க. கீழே உள்ள பேஸ்மெண்ட் சரியில்லை, ப்ளஸ் வண்டல் மண் அரிப்பு காரணமாக அது டவர் வந்து 4 டிகிரி சாஞ்சிச்சு. அதை சயின்டிஸ்ட் எல்லாமே சேர்ந்து அதை ஹோல்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா. 4 டிகிரி வரைக்கும் சாஞ்சிருக்கு. 11 இடம் வந்து வளம் என்ன, 2வது இடத்துல லேக்கு பூக்கு. 11 குதிரையின் பாதத்தில் லாடம் அடிக்கும் பகுதி. குதிரையோட பாதம் இல்லைன்னா மாடோடைய பாதம் கீழே சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்னென்னா குழம்பு. இதை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்கிறதுக்காண்டி தான் லாடம் அடிப்பாங்க. ஹார்ஸ் ஷூ. ஓகே. 13 இடம் வந்து வளம் என்ன, கடவுள் இருப்பதை டேஷ் பவர்கள் ஆஸ்திகர்கள். ஆஸ்திகர்கள்னால் கடவுள் இருப்பதை நம்புபவர்கள் ஆஸ்திகர்கள். ஓகே. 14 மேலேருந்து கீழே என்ன, நெச்சி பகுதிக்கும் இமைக்கும் இடையே உள்ளது. நெச்சி பகுதிக்கும் இமைக்கும் இடையே இருக்கக்கூடியது புருவம், ஐலாஷஸ். ஓகே. 21 இடமிருந்து வளம் என்ன, நிகழ்ச்சின்னா ஈவெண்ட், சம்பவம். ஓகேங்க. அப்போ 17 மேலேருந்து கீழே என்ன, ஸ்வீட் டேஷ் காஃபி. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எதுவும் அப்படின்னா முதல்ல ஸ்வீட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் காரம் கொடுப்பாங்க, காஃபி. ஏன்னா காரம் கொடுக்கலன்னா காஃபி இனிக்காது. ஓகே. 16 இடமிருந்து வளம் என்ன, தமக்கை. வீட்டில் மூத்தவங்கள சொல்கிறது, லேடிஸில் அக்கா. ஓகே. அப்போ 16 மேலேருந்து கீழே என்ன, குழுன்னா குரூப்னா வேறு என்னன்னு சொல்லலாம்னா அணின்னு சொல்லலாம். 3 சுழி நீல சொல்லணும். ஓகே. இப்போ 18 இடமிருந்து வளம் என்ன, விரல்களை சிவக்க வைக்கும். விரல்களை நகத்தை சிவக்க வைக்கும். விரல்களை கூட சொல்லலாம். ரொம்ப சிவப்பாக இருந்ததுன்னா ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நெயில் பாலிஷ் இல்லைங்க, மருதாணி இலையை அரைச்சி வச்சு பூசினாங்கன்னா உடம்புக்கு குடும்பம்னு சொல்லுவாங்க, உடல் உஷ்ணத்தை தவிர்க்கிறதுக்காக. ஓகே. 19 மேலேருந்து கீழே, உலக அதிசயங்களில் ஒன்று நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடியது ஷாஜகான் கட்டினது தாஜ்மஹால். ஓகே. ஸோ 15 மேலேருந்து கீழே, மன்மதன்னா காதல் கடவுள், காமதேவன். அதனால் அவர் வந்து காமன்னு சொல்லுவாங்க, நடுவு எழுத்துமாக இருக்கனால காமன். 20 இடமிருந்து வளம் என்ன, கடைசி கேள்வி. உழுவ, கெண்ட போன்றவை இதன் வகைகள். ஐர மீன், உழுவ மீன், கெண்ட மீன். எனக்கு ஆழ மீன் தெரியும் சொல்லி ஏமாற்றக்கூடாது. ஓகே. இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆன்மீகம் அறிவோமா, ஆறுதலாக பேசு. அடுத்தவங்க துன்பம் அதில் ஆறுதலாக பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகே. சூரியனில் வெள்ளி கிரகம் இருக்கான். ஓகே. இன்னைக்கு உலக ஹெப்படைட்டிஸ் தினம். கல்லீரல் அழற்சி. ஸோ சுத்தமாக நீட்டாக இருங்க. கல்லீரல் தான் உடம்புல உள்ள எல்லாத்தையுமே டைஜஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது. நன்றிங்க.